ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிற நாள் மார்ச் 20. ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு தொடங்குகிறது. அவ்வப்போது அரசாங்கத்தில் சில பாதிப்புகள் உண்டு. இந்த திமுக ஆட்சி வரும்பொழுது முந்தியெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. தை 1ஆம் தேதியை தான் தமிழர்களுக்கு தை 1 தான் தமிழ் வருடப்பிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சாங்க. அதில் இல்லை பஞ்சாங்க காரணமோ இல்லை புவியியல் காரணமோ தெரியாமல் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவ்வப்போது ஒரு வருடம் இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறது உண்டு. கேட்குறாங்க, போடுறோம். இப்போ அந்த மாதிரி கேட்குறான். ஏன் அப்படின்றது திரும்ப அந்த கேள்விக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணுன்றதுக்கு தான். இது ஒரு புவியியல் காரணம். நம்ம புவியியல் பாடம் எடுக்கிறதுக்கு நம்ம புவியியல் பேராசிரியர் அல்ல, ஒரு ஜோசியர். எனக்கு தெரிஞ்ச அறிவியல் புவியியலை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வட்டம்ங்கிறது 360 டிகிரி. ஒரு வட்டம்ங்கிறது 360 டிகிரி. இப்போ இது ஒரு பூமியாக இங்கே வச்சுக்கிட்டா, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுற விஷயத்துக்கு பேர், அந்த தன்னைத்தானே சுற்றுறதுனா கால அளவுக்கு பேர் 24 மணி நேரம். எல்லாருக்கும் தெரியும். சூரியனை சுற்றி பூமி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம பாமரர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரியன் சுற்றுறதாக நம்ம நினைக்கிறோம். சூரியனை காலையில் கிழக்கு பக்கத்தில் இருக்குது, மதியானம் மேலே உச்சிக்கு வருது, சாயந்தரம் மேற்கே மறையுதா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சூரியனா இப்படி போய் அப்படியே சுற்றினாலும் எப்படி இங்கேருந்து இப்படி போய் இப்படி அடியில் பூந்து இப்படி வருதா? சூரியன் இப்படியா சுற்றுது? இப்படி சுற்றலைல்ல. இங்கேருந்து மேலே போய் மேலேருந்து இப்படி இப்படியா சுற்றுது? அது கிடையாது. முதல்ல சூரியன் சுற்றவே கிடையாது. அது ஒரே இடத்துல ஸ்டாண்ட் பையாக நிற்கிது. அந்த சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுதான். அப்படி சூரியனை சுற்றுற மற்ற கிரகங்களில் ஒன்று இந்த பூமி. இந்த பூமியை தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரமும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு திருப்பி வருது. அதே இடத்துக்கு வர்றதுக்கு 360 டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 365 நாள் ஆகுது. அது ஏன் ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா, அது சரியான வட்டப்பாதை கிடையாது. அதோட அச்சு எப்படின்னா சரியாக ரவுண்டு கிடையாது. அது ஒரு முட்டை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பக்கம் கொஞ்சம் அகலமாகவும் இன்னொரு பக்கம்